யாருடைய வீட்டு நெய்யை எடுத்து யாருக்கு ஸ்வீட் பண்ணி கொடுக்குறீங்க முதல்வர் அவர்களே? டிஎம்கே மட்டும்தான் வந்து எப்ப பார்த்தாலும் உச்ச நீதிமன்றத்தை போயிட்டு குட்டு வாங்கிக்கிட்டு இருந்தது. செந்தில் பாலாஜி மேல குட்டு வாங்கிக்கிட்டு இருந்தது, பொன்முடி மேல குட்டு வாங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ இவங்களும் குட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. டெய்லி விபத்துகள்ல எவ்வளவு பேர் செத்து போறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து அரசு வேலை கொடுக்குறோமா? அப்படி கிடையாதுல்ல. அரசு வேலை கொடுக்கணும்னு சொன்னா ஒரு கொள்கை இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு கொள்கை கிடையாது. முதல்வர் ஆயிட்டாரு அப்படிங்கறதுனால நீங்க அரசு பணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் நீங்க முதல்வர ஆகலைன்னா என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு எனக்கு அரசு வேலை வேணும்னு சொன்னா நான் வந்து விஜயுடைய மீட்டிங்ல போயிட்டு செத்து போவேன். என் தம்பிக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கணும்னா நீங்க தேர்வு எழுத வேண்டாம், ஒன்னும் படிக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து எந்த விதமான திறமையும் வேண்டாம், ஒரு இடத்துல போயிட்டு செத்து போகணும், அவ்வளவுதான். விக்டோரியா கௌரி அப்படிங்கிற ஒரு நீதிபதி கேக்குறாங்க, விஜயை பற்றிய அவதூறு சொன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்களே, சீமான் பற்றி யாராவது அவதூறு பேசினா ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கரூர்ல கூட்ட நெரிசல்ல இறந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை தருவதாக சில நாள் முன்பு முதல்வர் விஜய் அவர்கள் கூறியிருந்தாரு. இப்ப அந்த அரசு வேலை பணியானது ரத்தாயிருக்கு சார். இதற்கு என்ன காரணம்? முழு பின்னணி என்ன சார்? கரூர் போன உடனே அங்க என்ன ஆச்சுங்கிறது தெரியும். ஆகஸ்ட் மாசம் நடந்துச்சு. 41 பேர் செத்து போயிட்டாங்க. அவரு கரூருக்குள்ள போகவே இல்லை. அப்புறம் அங்கேருந்து திருச்சிக்கு போயிட்டு திருச்சியில இருந்து ஃபிளைட்டை பிடிச்சிட்டு சென்னைக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஒரு 2-3 அழுமூஞ்சி வீடியோ எல்லாம் போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு பிறகு கரூர்ல இருக்கிற அந்த குடும்பங்கள் எல்லாம் அழைச்சு பனியூர் பக்கத்துல மகாபலிபுரத்தை ஒரு ரிசார்ட்ல கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் பண்ணாரு. பண உதவி, பொருள் உதவி எல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ முதல்வர் ஆயிட்டு இருக்கிறாரு. தேர்தல் வந்தது, முதல்வர் ஆயிட்டாரு. முதல்வர் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சு? ஓகே, அவங்களுக்கெல்லாம் நாங்க அரசு பணி கொடுக்குறோம் அப்படின்னு. அரசு பணி எப்படிடா கொடுப்பீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் வந்து அங்க போன போது அவர் முதல்வரா இருக்கல. அவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி. இப்போ முதல்வர் ஆயிட்டாரு அப்படிங்கறதுனால நீங்க அரசு பணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் நீங்க முதல்வரா ஆகலைன்னா என்ன ஆயிருக்கும்? அரசு பணி கொடுத்திருக்க முடியாது இல்லையா? அதாவது அரசு பணி, நீங்க முதல்வரா இருக்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால உங்களுடைய அந்த புதிய வளர்ச்சி, முன்னேற்றம், அந்த புதிய பதவியை நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு அரசு பதவி கொடுக்கறது தப்பு. என்ன காரணம்னு கேட்டா, அரசு பதவிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் இப்படி கொடுத்துட முடியாது. பாருங்க, அந்த கோர்ட்ல அந்த ஜட்ஜி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. டெய்லி விபத்துகள்ல எவ்வளவு பேர் செத்து போறாங்க. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் நேற்று கூட 2 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஹை ரிஸ்க் உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு எல்லாம் வந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது. அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து அரசு வேலை கொடுக்குறோமா? அப்படி கிடையாதுல்ல. அரசு வேலை கொடுக்கணும்னு சொன்னா ஒரு கொள்கை இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு கொள்கை கிடையாது. அரசு வேலைன்னா எப்படி இருக்கணும்? அந்த வேலைக்கு நான் அப்புறம் போறேன். அரசு வேலைன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆள் சேர்க்கைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கால்ஃபார் பண்றீங்க. டிஎன்பிஎஸ்சி கால்ஃபார் பண்றீங்க. அப்ப நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. 50 போஸ்டுக்கு 50,000 பேர் அப்ளை பண்ணுவான். தேர்வு எழுத வைப்பீங்க. தேர்வுல தேர்ச்சி பெற்ற பிறகு நேர்காணல் வைப்பீங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க, பேக்ரவுண்ட் செக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கப்படும். இப்போ அரசு வேலைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்ளை பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஏமாற்றம் அளிக்காதா இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னா? அப்போ இது கொள்கை ரீதியாக இது சரியான முடிவா அப்படின்னு பார்த்தா கொள்கை ரீதியான முடிவு கிடையாது. இது கொள்கையே கிடையாது. ஏன்னா நீங்க கரப்பாம்பூச்சி போராட்டத்துல வந்து என்னாச்சு? அவங்க என்ன சொன்னாங்க டெல்லியில? இந்த மாதிரி நீட் தேர்வு ரத்தானதுனால 12ல இருந்து 15 மாணவிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மே மாதம் 5ஆம் தேதி நடக்கணும், அந்த நடந்தது நீட். அதை தொடர்ந்து விதின் 1 வீக் அதை கேன்சல் பண்றாங்க. அது தாங்க முடியாம, ஏன்னா நல்லா எழுதியிருக்கிற சில மாணவிகளுக்கு வந்து பயங்கரமான ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களுக்கு எல்லாம் நீங்க 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க.
அப்போ நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் 2 மத்திய அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க, ஞாபகப்படுத்துங்க, எங்களுடைய ஃப்ரேம் ஒர்க்ல, அதாவது காம்பன்சேஷன், நஷ்ட ஈடு, கருணை அடிப்படையில் என்ன நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் கொடுக்கிறோம். எக்ஸிஸ்டிங் கைட்லைன்ஸ், எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி தான் நாங்க கொடுப்போம். 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நீங்க சொல்றது, நாங்க எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கைட்லைன்ஸ் படி கொடுப்போம். என்ன எக்ஸிஸ்டிங் கைட்லைன்ஸ் இருக்கு? இதுக்குன்னு ஒரு விதி, ஒரு முறை, ஒரு பிராக்டிஸ் இருக்குது. அந்த பிராக்டிஸ் படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பேரிடர் காலம், அதாவது மழை வெள்ளத்துல யாரோ செத்து போயிடுறாங்க, மின்சாரம் தாக்கி செத்து போயிடுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ அமோனியா லீக் ஆச்சு இல்லையாமா, திருவள்ளூர் ஃபேக்டரியில அமோனியா லீக் ஆச்சு, 12 பேர் செத்து போயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த ஒரு சிறுவன், சுஜய்ங்கிற சிறுவன் ஆழ்துளை கிணறுல கீழே விழுந்துடுறான். அந்த குழந்தைய மீட் எடுக்கிறாங்க, சடலமா மீட் எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. கள்ளக்குறிச்சியில காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. கள்ளக்குறிச்சின்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? கள்ளச்சாராயம் ஞாபகம் வருது. அப்போ இவங்களுக்கெல்லாம் காம்பன்சேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, மேக்சிமம் 4 லட்சம் தான். மத்திய அரசு கொடுக்கறது மேக்சிமம் 4 லட்சம். சரி, பகல்காம்ல 26 பேரை சுட்டு தள்ளினாங்க, கல்மா தீவிரவாதம் பண்ணினாங்க இஸ்லாமியர்கள். கல்மா படி, கல்மா சொல்லு, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவோம், எனக்கு கல்மா தெரியாது, என்ன சுட்டுட்டான். அந்த மாதிரி இறந்த குடும்பங்களுக்கு மத்திய அரசு வேலை போட்டு கொடுத்தாங்களா? இல்லையே. ஆனா திமுக ஆட்சியிலே பாத்தீங்கன்னா இப்ப லாக்அப் டெத் நடந்துச்சு இல்லையா சிவகங்கை மாவட்டத்துல, அதுக்கும் அரசு பண்ணி கொடுத்தாங்களே சார் திமுக ஆட்சியில இருக்கிறப்ப. திமுக ஆட்சியில யாருக்கு அரசு பண்ணி கொடுத்தாங்க? லாக்அப் டெத்ல யாருக்கு அரசு பண்ணி கொடுத்தாங்க? அஜித்குமார் மரணத்துல யாருக்குமே, அவருடைய தம்பி அஜித்குமார் வந்தது இல்லையா சார்? இல்ல, அஜித்குமார் மரணத்துல 1ல கொடுத்தாங்க. அப்போ சாத்தான்குளத்துல ஏன் கொடுக்கல? அதுக்கு தான் சொல்றேன், இது கொள்கையே கிடையாது, அது தவறு. ஏன்னா அஜித்குமார் விஷயத்துல அது ரொம்ப மிக அதாவது அவன் நிரபராதி. ஆனா அந்த நிவேதா அப்படிங்கிற அந்த பெண்ணு தான் பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாங்க. பொய் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கல. அப்படி இருக்கும்போது இவங்க இது கொடுக்குறாங்க. இது ஒன் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாமே தவிர இது கொள்கை முடிவு கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட், கொள்கை முடிவு, இது கொள்கை முடிவு கிடையாது. கொடுத்தாங்க, கரெக்ட் தான். சரி, பகல்காம்ல எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அந்த குடும்பங்களுக்கு? 10 லட்சம் கொடுத்தாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு குடும்பத்துக்கும், அந்த 6 பேர் மகாராஷ்டிராக்காரங்க 50 லட்சம் கொடுத்தாங்க. மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜியுடைய அரசு இருந்தது, அவங்க 10 லட்சம் கொடுத்தாங்க. அஸ்ஸாம்ல 3 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த அஸ்ஸாம் அரசு 3 லட்சம் தான் கொடுத்தது. யாருக்கும் அரசு வேலை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க அரசு வேலை கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு எனக்கு அரசு வேலை வேணும்னு சொன்னா நான் விஜயுடைய மீட்டிங்ல போயிட்டு செத்து போவேன், என் தம்பிக்கு வேலை கிடைக்கும். கணவன் செத்து போனா மனைவிக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கணும்னா நீங்க தேர்வு எழுத வேண்டாம், ஒன்னும் படிக்க வேண்டாம், உங்களுக்கு எந்த விதமான திறமையும் வேண்டாம், ஒரு இடத்துல போயிட்டு செத்து போகணும், அவ்வளவுதான். இந்த மாதிரியான ஒரு இதை தூண்டும் விதமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நான் கேட்கிறேன். கருணை அடிப்படை அப்படின்னா என்ன? விபத்துல இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில ஃபேக்டரியிலேயே யாரோ செத்து போயிடுறாங்க, மேல இருந்து கர்டர் விழுந்து செத்து ஒரு 5 பேர் செத்து போனாங்க. இது இப்போ ஒரு 6 மாசம் முன்னால சென்னையிலேயே ஒரு ஃபேக்டரியில. அந்த மாதிரி இப்போ ரயில் விபத்துல செத்து போறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கருணை அடிப்படையில அவங்களுடைய வீட்டுல யாருக்காவது கொடுப்பாங்க. அவ்வளவுதான் கருணை அடிப்படையே தவிர, இது சாலையில நடக்கிற ஒரு விபத்து, ஒரு கூட்டத்துல நடக்கிற விபத்து, இதுக்கு நீங்க இது கொடுக்க. ஏன்னா விஜயே சொல்றாரு ஒரு இடத்துல, என்ன சொல்றாரு தெரியுமா விஜய்? அவர் சொல்றது நான் படிக்கிறேன். யாருடைய வீட்டு நெய்யை எடுத்து யாருக்கு ஸ்வீட் பண்ணி கொடுக்குறீங்க முதல்வர் அவர்களே அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலின் அவரே கேட்டிருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது இதை கேட்கிறாரு அவரு. யாருடைய வீட்டு நெய்யை எடுத்து யாரு வீட்டுக்கு ஸ்வீட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ இது சரியா அப்படிங்கறது அவர் தான் டிசைட் பண்ணணும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரியே நீங்க அவங்களுக்கு அவங்கள ஒரு ஆண்டர்பிரனரா மாத்துங்க, தொழில் முனைவோரா மாற்றுங்க, அவங்களுக்கு வேண்டிய பல விஷயங்களை செய்து கொடுங்க. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் ஒரு தொழில்துறை அமைச்சர் நினைச்சாங்கன்னு சொன்னா ஒரு 4 இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட பேசி ஒருத்தரோ இல்லைன்னா 2 பேருக்கும் ஒரு ஃபேக்டரிலையும் வேலையை வாங்கி கொடுக்க முடியும். யாரும் முடியாதுன்னு சொல்ல போறது இல்லை. அவங்களுடைய குவாலிபிகேஷன் என்ன, தகுதி என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியே ஒரு வேலையை கொடுத்துட போறாங்க. தாவேக்காலேயே தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, தாவேக்காவினருக்கு தெரிஞ்ச தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொன்னாலே அவங்க ஒரு வேலையை போட்டு கொடுத்துட போறாங்க.
அரசு வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது ஆனா இங்க அப்படிங்கிற. இன்னொரு அப்போ விஷயமும் நம்ம என்ன பார்க்கணும் இல்ல சார். இப்ப வந்து அரசு வேலை குடுக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்ததுமே இந்த வழக்கானது தொடுத்து இத ரத்து பண்ணியிருந்தா அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப அந்த மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியா பார்த்து குடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி குடுத்துட்டு வந்த அப்புறம் இந்த அரசு பணி இல்ல அப்படின்றது ஒரு பெரிய ஏமாற்றத்த குடுக்குது. கரெக்ட். இது ரொம்ப பெரிய தப்பு. இது வந்து அவங்க அரசு பணியை கொடுக்க போறோம்னு சொன்ன உடனே வழக்கு போட்டிருந்த இருக்கணும். மேபி 1 நாள் 2 நாள் டிலே ஆயிட்டு இருக்கலாம். அதுக்குள்ள இவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதாவது வேலை அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க உள்ள வராங்க. யாரு? உயர் நீதிமன்றம் உள்ள வந்து சொல்லுது, இது தற்காலிகமாகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட உயர் நீதிமன்றம் செஞ்சு தப்பு. தற்காலிகம் சொன்னாலும் கூட என்ன ஆகும்? சரி, தற்காலிகம்னா எவ்வளவு தற்காலிக செவிலியர்கள் இருக்காங்க, தற்காலிக பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் இன்னைக்கு தற்காலிகம் தானே, நாளைக்கு நம்ம நிரந்தரம் பண்ணிடுவாங்க, பணி நிரந்தரம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களுக்கு தான் ஏமாற்றம் ஆயிடும். அதே மாதிரி இவங்களுக்கும் ஏமாற்றம் ஆயிடும். அதனால நீதித்துறை முதல்ல சொல்லிச்சு இல்லையா, இது தற்காலிகமான ஆள் சேர்க்கை தான், அப்பாயின்மெண்ட் நியமனம் தான் அப்படின்னு அவங்க சொன்னது, அதுவும் தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், கண்டிப்பா அது தப்பு தான். அதனால இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீதிமன்றம் குட்டு வச்சாச்சு தலையில. இப்போ திருப்பி இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் அவங்க குட்டு வைக்கத்தான் போறாங்க. ஆனா ஒரு விஷயம் நான் பாக்குறேன் மேடம், இப்போ வந்து டிஎம்கே மட்டும்தான் வந்து எப்ப பார்த்தாலும் உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு குட்டு வாங்கிக்கிட்டு இருந்தது. செந்தில் பாலாஜி மேல குட்டு வாங்கிக்கிட்டு இருந்தது, பொன்முடி மேல குட்டு வாங்கிக்கிட்டு இருந்தது, டாஸ்மாக் விஷயத்துல குட்டு வாங்கிக்கிட்டு இருந்தது, பல்வேறு இது கனிம வளத்துறை சமாச்சாரங்கள்ல, நீர் பங்கீடு சமாச்சாரத்துல எல்லாத்தையுமே குட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களும் குட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசென்ட்லி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விக்டோரியா கௌரி அப்படிங்கிற ஒரு நீதிபதி கேக்குறாங்க, விஜயை பற்றிய அவதூறு சொன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்களே, சீமான் பற்றி யாராவது அவதூறு பேசினா ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படின்ட்டு அவங்க கேட்கிறாங்க. தமிழகத்திற்கு சீமான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் அப்படின்னு விக்டோரியா கௌரி சொன்னதை நீங்க நகைச்சுவையா எடுத்துக்கலாம். நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா விஜய் மட்டும், அதாவது விஜய் முதல்வர் அப்படிங்கிறதுனால விஜயை பத்தி பேசினா நீங்க வந்து நம்ம இவரை உள்ள போட்டுட்டீங்கல்ல, விளாட்டுக்குளம் எம்எல்ஏ உள்ள போட்ட மாதிரி சீமான பத்தியும் பேசுறவங்களையும் உள்ள போடுங்க அப்படின்ட்டு இப்போ சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சோ இது வந்து உச்ச நீதிமன்றம் போனாலும் இந்த மாநில அரசுக்கு தலையில கூட்டு வரத்தான் போகுது. அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசு பணி அப்படிங்கிறது உண்மையிலேயே திறமையானவர்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி நேர்காணல் எழுதி போலீஸ் ரெக்கார்டெல்லாம் கிளியர் பண்ணினவங்களுக்கு தான் கிடைக்கணுமே தவிர இந்த மாதிரி கிடைக்க கூடாது. அதனால இவங்க என்ன பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். அவங்களுக்குள்ளேயே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதை வந்து லோன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், இப்போ நீதித்துறை நிதி அரசர் சொன்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்க வந்து தன்னுடைய சொந்த காலில் நிக்கிற மாதிரி சொந்த தொழில் முனைவோராக அவங்களை மாற்ற முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ண முடியும். ஆனா இது வந்து ஒரு கொள்கை அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தவறான முடிவாகத்தான் நான் பாக்குறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி. தேங்க்யூ.